எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம க்ரீன் செஃப் சேனலில் ஒரு ஸ்பெஷல் ரெசிபி வெஜ் புலாவ் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வெஜ் புலாவ் செய்கிறதுக்கு என்னென்னா இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்றத தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ வெஜ் புலாவ் செய்கிறதுக்கு நாங்கள் வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கோம். நாங்கள் 3 வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கோம். கேரட், கேபேஜ், கேப்சிகம். கேரட்டு, முட்டைக்கோசு, குடமிளகாய் எடுத்துருக்கோம். நீங்கள் என்ன பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம், நீங்கள் பச்சை பட்டாணிலாம் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நாங்கள் ஒரு 3 வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கோம். கேரட்டை துருவி எடுத்திருக்கோம். இந்த கேபேஜையும் கேப்சிகமையும் நாங்கள் கட் பண்ணி எடுத்திருக்கோம். பாருங்கள், கேபேஜெலாம் வந்துட்டு முட்டைக்கோசெல்லாம் ரொம்ப கட் பண்ண வேண்டாம், லேசாக கொஞ்சம் திக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் பச்சை மிளகாய் நம்ம ஒரு 4 நம்பர் எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி வச்சிடலாம். நாங்கள் கட் பண்ண மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் ஸ்பைசஸ் பாருங்கள், ஸ்பைசஸ் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பே லீஃப்னு எடுத்துருக்கோம். ஏலக்காவை நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் இடித்து வச்சுருக்கோங்க, வேணா நாங்கள் இடித்து வச்சுருக்கோம். அப்புறம் பாஸ்மதி அரிசி நாங்கள் ஒரு 3 கப்பு கிட்ட எடுத்துருக்கோம். நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 6 பேர் கிட்ட வரும். ஸோ உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு நாங்கள் எடுத்துருக்கோம். நீங்களும் 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதோட நம்மளுக்கு எண்ணெய், நெய், அப்புறம் உப்பு கொஞ்சம் தேவைப்படும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டவ்வில் நீங்கள் குக்கர் வச்சு இந்த குக்கரில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா சூடாகட்டும். இப்போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் அந்த எண்ணெயிலே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருந்தா சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயிலே வறுபடட்டும். இப்போது முந்திரி ஒரு 10 முந்திரி கிட்ட நீங்கள் வேணும்னா சின்ன பீசஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம், உடச்சி போட்டுக்கலாம், இல்லை அப்படியே கூட போட்டுக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துடலாம். ஒரு 1-2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போது நம்ம அந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். குடமிளகாய், முட்டைக்கோசு, கேரட்லாம் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இந்தியன் ஃப்ளாக் மாதிரி நம்ம இந்தியன் ஃப்ளாகில் இருக்கோம் இல்லையா, ஆரஞ்சு, ஒயிட்டு, க்ரீன் மாதிரியே நம்மளும் வெஜிடபிள்ஸை சேர்த்துருக்கோம். உப்பும் கொஞ்சம் சேர்த்துடலாம். ஒரு 1-2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போது கருவேப்பிலை சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயிலே அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வேகட்டும், நல்லா வறுபடட்டும். இப்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்தோன்னா 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். நம்ம 3 கப் எடுத்துருக்கிறதுனால நாங்கள் 4.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுருணும்.
இப்போது நம்ம பாஸ்மதி அரிசி சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து அந்த நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். கொஞ்சோண்டு கொதி வந்த பிறகு நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது உங்களுக்கு வேணும்னா அந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸு சேர்த்துக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக அந்த மாதிரி நான் அந்த பபிள்ஸ் கொஞ்சமாக மேலே வர தெரிஞ்ச உடனே நாங்கள் மூணு மாதிரியும் நீங்கள் அந்த ஸ்டேஜில் மூடிடுங்க. மூடி மேலே வெயிட் போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். பாருங்க, கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. பாருங்க, விசில் வந்த உடனே இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். நீங்கள் என்ன பண்ணுவோம், கேர்ஃபுல்லாக வந்துட்டு கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கோங்க, இல்லைனா தூக்கி. இப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். நான் இப்போ தான் வெந்திருக்கு இல்லையா, அந்த வெயிட்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள், சூப்பராக ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. இந்த அரிசிலாம் கூட நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ மேலே கொத்தமல்லி தழை, நம்ம எடுத்து வச்சு இந்த கொத்தமல்லி தழையை மேலே தூவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு வெஜ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக நம்மளுக்கு வந்திருக்குதுன்ட்டு பாருங்கள், எவ்வளோ நல்லா சூப்பராக வெந்திருக்குது. பாருங்கள், சும்மா அந்த கிண்ணத்தில் போட்டு அதை எப்படி போட்டோடனே கேக்கு மாதிரி சூப்பராக இருக்குது. நல்லா உதிரி பாருங்கள், எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த அருமையான ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.